பல சுவாரஸ்யங்கள் அதிரடி திருப்பங்களோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஹரியானா தேர்தலில் மற்றொரு திருப்பமாக வினேஷ் போகத் தொடர்ந்து சின்ன மார்ஜினில் பின்னடைவை சந்தித்து வந்த வினேஷ் போகத் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக களமிறங்கிய மல்யுத்த வீராங்கனை தற்போது முன்னிலையில் இருக்கிறார். பட் இன் அ வெரி ஸ்லெண்டர் மார்ஜின் 38 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்படிங்கிறது பார்க்குறோம். வினேஷ் போகத் ஒரு ஸ்லெண்டர் மார்ஜினில் முன்னிலையில் இருக்கிறார். திரு நாராயணன் திருப்பதி, இது இந்த நிலை எப்படி பார்க்குறீங்கன்னா, இந்த தேர்தலில் ஹரியானாவில் நாடு முழுக்க கவனிக்கப்பட்ட முகம் இவர். அதை தாண்டி இந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் நம்பர்ஸில் முன்னிலையில் இருந்தாலும் பர்சன்டேஜில் காங்கிரஸ் தான் முன்னிலையில் இருக்கிறது. இல்லை ஹரி, இப்போ ரெண்டு விஷயம். ஒன்று, ஹரியானாவில் பிஜேபி படுதோல்வியை சந்திக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நாம் வெற்றி முகத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 16-17 இடங்களுக்கு மேலாகவே முன்னணியில் இருக்கிறோம். ஒண்ணு. இரண்டாவது, வினேஷ் போகத் இது வரைக்கும் பின்னணியில் இருந்தார். இப்போ சிலிண்டர் மார்ஜின்ல முன்னேறி இருக்கலாம். ஆனால் அந்த வினேஷ் போகத்தை எடுத்துங்க, காங்கிரசினுடைய விளையாட்டு அரசியல், விளையாட்டுல காங்கிரஸ் செய்த அந்த அரசியல் என்பது படு கேவலமான ஒரு விஷயம். இது காங்கிரஸ் கட்சிக்கு ஹரியானால மட்டுமல்ல, நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு உண்டான செல்வாக்கை குறைக்கும். அதுதான் உண்மை. அந்த அவங்க ஊர்ல வேணும்னா அவங்க கொஞ்சம் ஓட்டு வாங்கலாமே தவிர, ஹரியானாவில் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஜாதி அரசியல், மத அரசியல்ங்கிற மாதிரி விளையாட்டு அரசியல் இல்ல, விளையாட்டுல அரசியல் இது தவறானது. இங்க இதை காங்கிரஸ் தவறு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய பிரதமர் உட்பட அனைவருமே, பி.டி. உஷா உட்பட இந்திய நாடே அவருக்காக வருத்தம் தெரிவித்த சூழ்நிலையில அவரிடம் சென்று அவரை கட்சிக்குள்ளே இழுத்து தேவையில்லாமல் விளையாட்டு அரசியலை முன்னிறுத்தியது காங்கிரஸ். இது இப்ப இவங்க என்ன ஓட்டு வாங்குறாங்கன்றத பார்ப்போம். ஆனால் ஹரியானாவில் வெற்றி என்பது ஜெயவிஸ்ரீ ஸ்ரீராம் அவர்கள் சொன்னது உறுதி செய்யப்படுது. ஆனால் செல்வ பிறந்தைக்கு அவர்கள் தெரிந்து பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு எனக்கு புரியல. ஸ்ரீநகர், ரஜோரி, பாரமுல்லா போன்ற இடங்களில் எல்லாம் மிக அதிகமான அளவில் 30-40 விழுக்காடுக்கும் அதிகமாக வாக்குகள் இந்த நம்ம கடந்த பாராளுமன்ற தேர்தல் உட்பட மிக சிறப்பான அளவில் மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு முக்கியமான விஷயம், திரு செல்வ பிறந்தகை அவர்கள் இதை கேட்டுக் கொண்டிருப்பாரே, ஆனால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்து ஜம்மு காஷ்மீர்ல 14,000 கோடி தான் தனியாருடைய முதலீடு வந்தது. நாடு சுதந்திரம் அடைந்து 2019 வரையில. ஆனால் 2019 இந்த 5 வருடங்களில தனியார் முதலீடு என்பது 1 லட்சம் கோடி அளவிற்கு ப்ரொபோசல், அதாவது நாங்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 3750 ஏக்கர் நிலம் காஷ்மீர்ல எங்களுக்கு வேண்டும் என்று தொழில் தொடங்க கேட்டிருக்கிறார்கள். 4250 ஏக்கர் நிலம் ஜம்முல வேண்டும் என்று கேட்கிறாங்கன்னா, அந்த மக்கள் அதை உணர்ந்து உங்களுக்கு ஏகோபித்து ஆதரவு கொடுத்திருக்கணுமே. ஹரி நம்முடைய இந்திய அரசியல் மட்டுமல்ல, நீங்கள் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள், நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். நீங்க we have to wait and watch. ஏனென்று சொன்னால் பல இடங்களில் நேற்று கூட எனக்கு தெரிந்த ஒரு நபர், ராணுவத்திலே பணிபுரிபவர், நம்முடைய வெலிங்டன்ல நான் ஊட்டிக்கு சென்றது போது வெலிங்டன்ல தற்செயலா பார்த்தவர் நேற்று எனக்கு அலைபேசியில கூப்பிட்டார். இப்ப நான் பாரமுல்லால இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடடா பரவாயில்ல, எப்படி இருக்குதுன்னு. சார், நிறைய மாற்றம் நடந்திருக்குது. இங்க படித்த இஸ்லாமிய மக்கள் பிஜேபி ஆதரிக்கிறாங்க. இந்த முறை அதிக ஓட்டு வரும், உங்களுக்கு ஜெயிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா அதிக ஓட்டு வரும், மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதே தான் நானும் சொன்னேன். கடந்த ஆண்டு நான் காஷ்மீர் ஸ்ரீநகர் சென்றிருந்தேன். அங்கு இருந்த சூழ்நிலையே வித்தியாசமாக இருந்தது. என்னை பொறுத்தவரையில கட்சியை தாண்டி இந்த நாட்டிற்கு செய்த மிகப்பெரிய ஒரு கடமை அந்த ஆர்டிகல் 370 நீக்கிறது. திரு செல்வ பிறந்தகை அவர்களுக்கு இதெல்லாம் தெரியவில்லை என்று சொன்னால் அது உண்மையிலேயே வருத்தத்திற்கு ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். பெருமை கொள்ள வேண்டிய விஷயம், அங்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய, இஸ்லாமியருடைய, சிறுபான்மை மக்கள் சொல்றது நேரடியாக சொல்ல, இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 70-75 வருடங்களாக பாஜகவிற்கு எதிராக மூட்டப்பட்ட அந்த தீ இப்பொழுது அணைந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாள்ல அது அணையும் நான் நினைக்கல. டெஃபினெட்லி இட் வில் டேக் சம் டைம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.